லார்ட். மறுபடியும் இந்த சாட்டர்டே மீட்டிங்கில் சந்திக்கிறதுல சந்தோஷம். நிறைய பேர் சாட்சி நிறையா அனுப்புகிறீங்க, அதுக்காக நன்றி. இமெயில் மூலமாக அனுப்புகிறீங்க, அதுக்காக நன்றி. கடவுள் பாருங்கள், நம்ம ஹார்ட்டில் ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மளை அவைக்கனிங், அதாவது விழிக்க சேவை வச்சிட்ருக்கார் ஆவியானவர். வி ஆர் அவைக்கனிங். நம்ம அந்த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் ஆகிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல மறுரூபம் ஆகிக்கொண்டிருக்கிறோம். ஓகே, நம்மளாம் ஒரு லெவலில் இருந்தாலும் நம்ம அந்த டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். அந்த திசையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இயேசுவை போல நம்ம ஆவியானவர் மகிமையின் மேல் மகிமையாய் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். நல்லா பாருங்கள், அதாவது இப்போ நான் ஷேர் பண்ணுற சத்தியம்லாம் நம்ம இருதயத்தில் என்ன நடக்குது, நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் வெளியரங்கமாக நம்ம வாழ்க்கை மாறுது. நம்ம வெளியரங்கமாக மாற்ற ட்ரை பண்ணோம்னா அது ஃபெயிலியராக தான் இருக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு இருக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள். ஆனால் அதான் லாஸ்ட் வீக் நான் ஷேர் பண்ணேன் இல்லைங்களா, எப்படி ஒரு மலையை பெயர்த்தணும் அப்படின்னா பெரிய பெரிய பாம்பெல்லாம் செய்யணும்னு யோசிக்கும்போது ஒருத்தன் சின்னதாக செய்தான் போதும், அணுகுண்டு செய்தான் அது பயங்கர பவர். அது மாதிரி நம்ம இருதயத்தில் நம்ம நம்பிக்கைகளை மாற்றும்போது நம்ம வாழ்க்கையில் சேஞ்சஸ் நமக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக. அதான் மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறித்து நம்ம ஹார்ட்டில் நடக்குது ஃபஸ்ட்டு, அப்புறம் அது வெளியரங்கமாக வந்துடும். அது ஒரே பேக்கேஜ் தான். அது ஒரு டூ எண்ட் ஆஃப் த ஸ்டிக், ஒரு கோலோடைய 2 முனை மாதிரி. ஹார்ட்டில் நடக்க வெளியே வந்துடும். வெளியே இல்லைன்னா நம்ம ஹார்ட்டில் இன்னும் அது உறுதி ஆகலைன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையாக மாறல. எது நம்ம நம்பிக்கையாக மாறுதோ அது நம்ம அடையாளத்தின் ஒரு பங்காய் மாறிவிடும். எந்த நம்பிக்கை நம்ம நம்புகிற ஒரு காரியமும் நம்ம அடையாளத்தின் ஒரு பங்காய் மாறிவிடும். ஓகே, அதனால தான் இருதயத்தில் நீ எப்படியோ அப்படியே ஆகுன்னு ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 23:7 வசனம் என்ன சொல்லுது? ஆஸ் அ மேன் திங்கத் இன் ஹிஸ் ஹார்ட். இருதயத்தில் எப்படியோ அப்படியே அவன். அது ரொம்ப முக்கியமான வசனம். அது நம்மளை காட்டுது எப்படி மனுஷன் படைக்கப்பட்டான் அப்படின்றத காட்டுது. ஸோ கடவுளை நம்ம எங்கே வைக்கிறோம்? ஸோ நான் தொடர்ந்து ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கீஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் த லாஸ் ஆஃப் த ஹார்ட், இருதயத்தின் சட்டம் என்ன, மறுரூபத்தின் திறவுகோள்கள் தான் ஒன்றா நான் சொல்லிகிட்டே வரேன். ஒன்றா எப்படி நம்ம மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னா நம்ம என்ன, நம்மளுடைய வேலை என்ன? அதில் ஆவியானவர் தான் நம்மளை மாற்றுறாரு. அப்படி தானே போட்டிருக்கு, மகிமையின் மேல் மகிமையாய் அவர் சாயலுக்கு நம்மளே ஆவியானவர் தான் மாற்றுறாரு. ஆனால் நமக்கு ஒரு வேலை இருக்கு பாருங்க. நமக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன? நாமெல்லாம் திறந்த முகமாய் அவரை தரிசிக்கும் போது, அப்போது எங்கே நம்ம கடவுளை வைத்து தரிசிக்கிறோம் அப்படின்றதான் லாஸ்ட் வீக் நம்ம பேசணும். கடவுளுடைய இடம் எங்கே? நம்ம இருதயத்தில் வைக்கும்போது தான் நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்க்கு உள்ளே வரோம். நம்ம வேறு எங்கேயோ வச்சிட்டோம்னா, அவரை வானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சிட்டோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. வெறும் இன்ஃபர்மேஷன் லெவல்லையே இருக்கும். அவரை பற்றி கேள்விப்படுற ஒரு நிலைமையிலே இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் விடுதலையை ரசிக்க முடியாது. நம்ம விடுதலைன்னா என்ன? நம்ம இருதயத்தில் இன்னும் பழைய மனுஷனுடைய காரியங்கள் இருக்குது உள்ள. பழைய மனுஷனுடைய காரியங்கள் உள்ளே இருக்குது. அதை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்வது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறுது நம்ம லைஃப்பில். ஸோ அதே கண்டினியூஷனில் அது லாஸ்ட் வீக் அதே ஒரு தாட் ப்ராசஸில் பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் இருக்குது. லெவிட்டிகஸில் நீங்கள் படிக்கலாம். ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்நாக்கிள், ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் ஆர் ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத், கூடார பண்டிகைன்னு இருக்கும். இல்லைனா டேபர்நாக்கிள் அப்படின்னு. டேபர்நாக்கிள் தேவ கூடாரம் மோசேக்கு ஆண்டவர் காட்டுறார். அதன்படி அவன் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி மோசேக்கு ஆண்டவர் அந்த சீனாய் மலையில் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு காட்டுறார், மோசேக்கு காட்டுறார். நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற காரியங்கள். இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் மீனிங் கொண்டு வரார். ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லாமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற
காரியங்கள் எதுக்குமே மீனிங் கிடையாது. எல்லாமே பாயிண்டர்ஸ் தான். எல்லாமே ஒரு வழி ஒருத்தரை நோக்கி காட்டுது. அதனால இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த பண்டிகையுமே கிடையாது. ஆக்சுவலாக நியூ டெஸ்டமெண்ட் நியூ காவனன்ட்டில் நமக்கு ஏதாவது இந்த பண்டிகை கொண்டாடணும், இப்படி பலி செலுத்தணும், அப்படி பலி செலுத்தணும், எதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. அந்த வெறும் ஒன்று தான் அப்போஸ்தலர்கள் பின்பற்றினாங்க. என்ன அப்படின்னா அந்த ராப்போஜனை. அதுவும் எதுக்குன்னு தெரியாமல் நம்ம அதே கடைசியில் என்ன பண்ணிட்டோம், அதே ஒரு மத சம்மந்தப்பட்டமாக ஒரு இதாக ஃபாலோ பண்ணுறோமே தவிர அதோடைய அர்த்தம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவை அது நம்ம ஹார்ட்டில் காட்டுது. அதுக்கு தான் அது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அதெல்லாம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புற வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பண்டிகைகள், காணிக்கைகள் அப்படி நிறைய இருக்கு பாருங்கள், எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி காட்டுகிற ஒரு காரியங்கள். அவர் வந்ததுக்கப்புறம் அதான் பவுல் சொல்கிறார், கொலாசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லுவார், எல்லாமே ஷேடோன்னு சொல்லுவார், நிழல். ரியல் வந்ததுக்கப்புறம் ஷேடோவுக்கு வேல்யூ இல்லை. அதனால தான் எல்லாமே மூடியாச்சு. எல்லாமே அந்த டெம்பிளு, அதில் இருக்கிற சாக்ரிஃபைஸ் சிஸ்டம்மு, அதில் இருக்கிற செலிப்ரேஷன்ஸு, ஃபுல் மூன், நியூ மூன், சாபத்து, எல்லாமே கிரைஸ்ட் தான் காட்டுது. அவர் வந்ததுக்கப்புறம் ஃபுல்னஸ் வந்துடுச்சு. ஃபுல்னஸ் வந்ததுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. பாருங்க, நிறைய பேர் இதை அறியாமல் போயிட்டு இப்போ இஸ்ரேலில் 3வது டெம்பிளை கட்ட போகிறாங்க. அதில் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3வது கோயில் ஆலயம் கட்ட போகிறாங்க. அதுக்கு கடவுள் அவர்களுக்கு உதவி செய்கிறான்னு சொல்கிறாங்க. என்ன எவ்வளோ அறியாமையில் இருக்கும்போது நம்ம அப்படி பேசுகிறோம் தெரியுமா? திருப்பி ஆண்டவர் அந்த கடாரி அந்த சிவப்பு கடாரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ யார் லீவ் ஆயிட்டுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, யார் ஹை ப்ரீஸ்டாக வைக்கணும், அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அது மூட நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், இயேசு சிலுவையில் செத்ததுக்கப்புறம் திருப்பி சாக்ரிஃபைஸ் வந்துச்சுன்னா ஹீப்ரூஸ் 10ல் என்ன போட்டிருக்குன்னா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ பழசுக்கு போனோன்னா நீ கிருபையின் ஆவியை அவமதிச்சுட்டு ரத்தத்தை காலு கீழே போட்டு மிதிக்கிறேன்னு போட்டுக்குது. அந்த அளவுக்கு நம்ம வி ஆர் டிஸ்கார்டிங் த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். அவரை இயேசுவின் செய்த காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், உதறி தள்ளிட்டு திருப்பியும் ஆடு பலிக்கு போகிறோம் அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர், நிறைய கிறிஸ்டின், நான் காதால் கேட்டிருக்கேன், பாஸ்டர்ஸ், கிரேஸ் ப்ரீச்சர்ஸே சொல்லிக்கிறாங்க. கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் சொல்லிட்டு ஆண்டவர் இஸ்ரேலில் கோயில் கட்டுறாராமா, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் இயேசு வந்ததுக்கப்புறம் ஷேடோ எல்லாம் போயிடுச்சு. இயேசு தான் ரியல். ஏன் அப்படின்றது இன்றைக்கி நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் வெற்றி காணணும், அதுதான் நம்மளுடைய கோல் இல்லைங்களா? நம்ம இயேசுவை போல் மாறணும்னா இதே பாவம், அதே நோய், அதே பேய், அதே பிரச்சனையிலே இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கி நிறைய பேர் நான் சந்திக்கிறது இதான், அவங்க பழைய வாழ்க்கையிலேருந்து விடுதலே கிடையாது. பழைய வாழ்க்கை தான் இன்னும் சுற்றினே இருக்குது அவங்களுக்குள்ள. புதிய ஜீவனுக்குள்ளே போகவே முடியாது. ஏன்? பழசு எங்கே முடிஞ்சது, எங்கே தொடங்கிச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இருதயத்தில் அது நிஜமாய் மாறவில்லை. அதனால் இந்த சத்தியத்தை நம்ம போதிக்கணும், அதோட எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பேன். அப்போ இந்த கூடார பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்து ஆர் ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள்னு சொல்லும்போது அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அது எதுக்காக செய்யணும்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வனாந்தரத்தில் நீங்கள் கூடாரத்தில் தங்கியிருந்ததை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். இது லெவிட்டிகஸில் லேவியானஸில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் கூடார பண்டிகை குறித்து இன்னொரு டீப்பான மீனிங் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வனாந்தரத்தில் கூடாரத்தில் இருந்தப்போ தேவன் உங்கள் மத்தியில் கூடாரத்தில் இருந்தார். நல்லா கவனிங்க. காட் கேம் அண்ட் டுவெல்ட் இன்சைட் த டேபர்னாக்கிள். அதுதான் அதோடைய அல்டிமேட், அதோட முக்கியமான ஒரு ஞாபகம் வச்சு, கடவுள் எங்கள் மத்தியிலே வாசம் செய்திருந்தார். புரியுதுங்களா? கடவுள் எங்கே இருந்தார்? ஒரு டேபர்னாக்கிள். அது ஒரு சிம்பிள் தான். கடவுள் டேபர்னாக்கிள் உள்ளே மட்டும் இல்லை, அவர் உலகத்தையும் அவரே தான், அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அவருக்குள்ளே தான் எல்லாமே சகலமும் இருக்குது. ஆனால் அவர் சிம்பாலிக்காக காட்டுறாரு, உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறாரு. அப்போது இதை ஜீசஸ் நமக்கு வெளிப்பாடு கொண்டு வர்றார். ஜீசஸ் எப்போவுமே கிரைஸ்ட் தான் நமக்கு எல்லாத்துக்கும் லைட் கொண்டு வர்றார்.
கிரைஸ்ட் தான் அவர் தான் சொல்கிறார், நானே ஒளின்றார். எப்படின்னா இருள புரியாத காரியத்துக்கு அவர் தான் ஒளி கொண்டு வர்றார். அப்போ இந்த டேபர்நாக்கிள் எதை குறிக்குது, இந்த கூடாரம் எதை குறிக்குதுன்னா, அவர் சொல்கிறார்ல யோவான் 2 சொல்கிறார், இந்த டெம்பிளை இடிச்சிருங்க, 3 நாளில் நான் ரைஸ் பண்ணிடுறேன்றார். இதை இடித்து போடுங்க, 3 நாளில் நான் கட்டிடுவேன். அப்போ என்ன இது 45 அது அப்போ அவங்க இருந்த டைமில் வந்து ஹெரட்ஸ் டெம்பிள், ஹெரட் கிங் கட்டின டெம்பிள் அது. அவர் இஸ்ரேலில் அந்த இதில் கட்டினார். சாலமன் டெம்பிள் இடிஞ்சதுக்கப்புறம் இவர் கட்டினார். அப்போ அவசரம் இது 40 வருஷம் மேலே கட்ட டைம் எடுத்துச்சு இது கட்டுறதுக்கு, இன்னொரு 3 நாளில் ரைஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு குறிப்பு இருக்கும், அந்த யோவான் 2வது அதிகாரத்தில் ஒரு சின்ன குறிப்பு இருக்கும். யோவான் எழுதுவார், இது வந்து அவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுது அவர் என்ன சொல்ல வந்தார். அவர் தன் உடம்பை பற்றி பேசினார், நீ என்ன சாகடிச்சிட்டா நான் 3 நாள் ரைஸ் பண்ணேன். அப்போது கிரைஸ்ட் பாருங்கள், இப்போ நல்லா அவங்க கிறிஸ்துவின் சிந்தனை பாருங்கள். அவர் பழைய ஏற்பாடை படிக்கும்போது அந்த டேபர்நாக்கிள் எப்படி பார்த்தாரு, அந்த டேபர்நாக்கிள் எப்படி பார்த்தாருன்னா அவருடைய சரீரமாக பார்த்தார். அதான் அதில் பாயிண்ட்டு. நல்லா கவனிங்க, இதுதான் அல்டிமேட் ரெவலேஷன். கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ டேபர்நாக்கிள். ஓகே, கூடார பண்டிகை எதை குறிக்குதுன்னா, அவங்க இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்தில் ஹிஸ்ட்ரியில் அவங்க வனாந்தரத்தில் இருந்தாங்கன்றது குறிக்குது. ஆனால் அதோட அல்டிமேட் எக்ஸ்பிரஷன் எங்கே வருது, அதோட கூடாரத்தில் இருக்கும்போது தேவனும் அவங்களோட கூடாரத்தில் இருந்தார், கரெக்டுங்களா? ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்கள் மத்தியில் கடவுள் வந்தார் இஸ்ரேல் வனாந்தரத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் இப்போது, அதுதான் பாயிண்டர், இயேசு கிறிஸ்து தான் அதை காட்டுது. உங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து இதே உடம்புல வருவார். சாதா மனுஷனுடைய உடம்புல தேவன் இருப்பார். இப்போ தேவன் வந்து யாருமே தீட்டுப்படாத ஒரு உடம்புல வந்தார்னா அவர் நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாது. அவருக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா நீங்கள் பாடுற பாடலாம் என்னை டச்சே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி பைபிளில் நாம் எல்லாம் என்ன பாடுபடுறோமோ அதையும் அவர் பாடுபட்டு அதை மேற்கொண்டார். பாவம் அவருக்குள்ள இல்லை, இதே சரீரத்தில் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாவத்துக்கு ஏதுவான சரீரத்தில் கடவுள் வந்து தங்கியிருந்தார். அதை தான் அது பாயிண்ட் அவுட் பண்ணுது. இது பழைய ஏற்பாட்டில் அந்த கூடார ஃபெஸ்டிவல் அதுதான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அது கூட ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா, அதே கூடாரமான எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் வந்து தங்குறார். அதுதான் அது அல்டிமேட் ஃபைனல் டெஸ்டினேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்கிறேன், கடவுளை நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணுறீங்கன்றது வந்து இது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பாடுக்கு வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஏற்பாட்டில் கூடாரத்தில் இருந்தார், கடவுள் எங்களோட இருந்தாருன்றாங்க. அப்புறம் மனுஷனான உடம்புல கடவுள் இருந்தாருன்றாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்போது மனுஷனுக்குள்ளேயே தேவன் வந்து தங்குறாரு. அதுதான் அல்டிமேட் இதை நம்ம அக்செப்ட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் மறுரூபமே ஆகாது. மறுரூபம்னா நமக்கும் அதுக்கும் இன்ஃபர்மேஷன்லேயே இருக்கும், வெறும் செய்தி மாதிரி தான் இருக்கும். ஒரு பைபிள் படிக்கும்போது கூட ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் லெவலில் தான் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாது. அப்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் கீ ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன, திறவுகோல் இருதயத்தின் சட்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் சட்டம் இன்றைக்கி நான் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் பைபிள்லேருந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதான் வித்துன்னு சொன்னேன் நான் லாஸ்ட் டைம் இல்லைங்களா. அது தெரியாத வரைக்கும் அது என்னன்னு தெரில, அது படிச்சிட்டிங்க அப்படின்னா அது வித்தாக மாறிடுச்சு. ஆனால் அந்த வித்து உங்கள் இருதயத்தில் எப்போ போய் விழுது அப்படின்னா, அது எப்போ போய் விழுதுன்னா, நீங்கள் ஒரு பைபிளில் ஒரு காரியத்தை படிக்கும்போது நீங்கள் அடுத்த கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். சரி, இப்போ நான் ஒரு பேசேஜ் படித்தேன், இல்லைனா ஒரு சங்கீதம் படித்தேன், இல்லை ஏதோ ஒன்று படித்தேன், ஓகே, அதை வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக கிரைஸ்டோடைய லைட்டில் இன்டர்ப்ரெட் பண்ணணும். இது கிரைஸ்டோட வாழ்க்கையில் இது எப்படி இருந்துச்சு, இந்த சத்தியம் கிரைஸ்டோட வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, இந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையில் இது நடைமுறையில் இருந்துச்சுன்னா நான் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது, கற்பனை பண்ணும்போது, இமேஜினேஷன் பண்ணும்போது தான் இப்போது அது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வருது. நல்லா சொல்ல பாருங்கள், உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். உங்களை இன்வால்வ் பண்ணாத வரைக்கும் அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். அது எவ்வளோ பெரிய ரெவலேஷனாக இருந்தாலும், எனக்கு ஆண்டு பயங்கரமான வெளிப்பாடு கொடுத்தாருன்னா அதுவும் இன்ஃபர்மேஷன் தான். ரெவலேஷன் இஸ் நத்திங் பட் அனதர் இன்ஃபர்மேஷன் தான். புது இன்ஃபர்மேஷன் தான் ரெவலேஷன். எனக்கு தெரிஞ்சிச்சு, அன்வேல் ஆயிடுச்சு, மறைமுகமாக இருந்துச்சு, அன்வேல் ஆயிடுச்சு. அது கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. வெறும் இன்ஃபர்மேஷன் வந்து ரெவலேஷன் ஓடி இருக்கிறோம் பாருங்கள், அது கூட வாழ்க்கையை மாற்றாது. அதே பாவத்துக்கு இன்னும் அடிமைகளாக தான் இருப்போம். எப்போ அது மாறுதுன்னா,
இந்த லைட் ஆஃப் வாட் கிரைஸ்ட் ஹஸ் ஃபினிஷ், இயேசுவனுடைய சிலுவையில் செத்து மரித்து உயிரோடு எழும்பின காரியமாக இந்த சத்தியம் நான் படிக்கிற பேசேஜ் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்ன்ற நீங்கள் யோசிக்கும்போது, இமேஜினேஷன் பண்ணும்போது, உட்காந்து தியானம் பண்ணும்போது தான் இப்போது அது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மறுரூபம் ஆகிறதுக்கு உதவி செய்யும். அது ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் லா ஆஃப் த ஹார்ட். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள். அதனால் இப்போ என்ன பண்ணணும், பைபிள் படிக்கும்போது சும்மா அப்படியே படிச்சிங்கன்னா அது ஒன்றுமே, வெறும் மெமரிஸ், பைபிள் குவிஸ் எல்லாம் வின் பண்ணிடலாம். காம்படிஷன்னு போட்டி, பைபிளில் வைக்கிற போட்டியெல்லாம் நீங்கள் வின் பண்ணிடலாம் வசனத்தெல்லாம் கோட் பண்ணி. ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், சந்தோஷம் சமாதானம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வாழ்க்கை அவரை போல் மாறும்போது தான் அந்த சந்தோஷம் முழுமையாகும். அதே தாட் ப்ராசஸில் இன்றைக்கி ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்களேன். இதை தான் ஜேம்ஸில் நமக்கு சொல்கிறார். ஜேம்ஸில் பாருங்களேன், யாக்கோபில் நான் அந்த அப்போஸ்தலர் ஜேம்ஸ் இருக்கார். அவர் நமக்கு இதை ரொம்ப சூப்பராக நமக்கு எழுதி வச்சுருக்கார். அப்போஸ்தலர் ஜேம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்களேன், அது 1வது அதிகாரத்தில் 21லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் அப்புறமா இது ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக படிங்க. 21லேருந்து 27 வரைக்கும் படிங்க. அங்கே வார்த்தையை கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். வார்த்தையை கேட்டுட்டு வெறும் கேட்டதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் செயல்படணும், அதில் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜேம்ஸ். அதுதான் அவருடைய இது. அப்போ தான் அதோட ஃப்ரூட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அப்போது அங்கே பாருங்களேன், ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் கண்ணாடியில் போய் நிற்கிறான் அப்படின்றார். அவன் நேச்சுரல் ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறான். அங்கே ஒரு வசனம் போட்டிருக்கான். அந்த வசனம் பாருங்களேன், 24வது வசனத்தில் ஹி அப்சர்வ்ஸ் ஹிம்செல்ஃப்னு போட்டிருக்கு. நீங்கள் கண்ணாடி முன்னாலே போய் நின்னீங்கன்னா யாரை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் போய் நின்னா நான் என்ன பார்க்குறேன், நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்கள் முகத்தை பார்க்குறீங்க. எதை பார்க்குறீங்க? ஹி அப்சர்வ்ஸ் ஹிம்செல்ஃப், அவனை பார்க்குறான். நான் பார்த்தேன்னா நான் என்ன பார்க்குறேன், அது அண்டர்லைன் பண்ணிச்சுக்கோங்க. முக்கியமான வார்த்தை அந்த பேசேஜில், அப்சர்வ்ஸ் ஹிம்செல்ஃப். ஆனால் அவன் போயிட்டு அவன் மறந்துட்டானா, அவன் எந்த முகத்தை பார்த்தா அவன் எப்படி இருக்கிறேன்னு மறந்துட்டானா அந்த ரியாலிட்டியில் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் பாருங்கள். உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க, பார்த்துட்டு இப்படி திரும்பினதுக்கப்புறம் யாராவது உங்களை போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சில் கறி இருக்குது, இது இருக்குது, அப்படி இப்படின்னு நினச்சின்னா நீங்கள் சொல்லுங்க, இல்லை நான் பார்த்தேன், எனக்கு தெரியும், இப்படி தான் நான் இருக்கிறேன், எனக்கு தெரியும், ஏன்னா கண்ணாடியை நான் நம்புகிறேன், அது என்னை இப்படி அப்போ நீ பொய் சொல்கிற. அப்போ பொய்கள் ஈஸியாக நம்ம தட்டி கழிச்சிடலாம். யாருமே உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்தீங்க, அது ஹி அப்சர்வ்ஸ் ஹிம்செல்ஃப். அவன் அப்சர்வ் ஹிம்செல்ஃப்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் வேர்டு. நல்லா உத்து பார்த்து இப்படி தான் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிட்டா, அப்போ பொய் நம்ம ஈஸியாக, யாரை நம்மளை ஈஸியாக பொய்யை சொல்ல முடியும், யாருமே ஏமாற்ற முடியாது பொய் சொல்லி. அப்போது அதே போல் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பார்த்தா தான் அந்த ரியாலிட்டியில் அந்த நிஜத்தில் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். புரியுதுங்களா? நான் இப்படி இல்லைன்னு நீங்கள் கண்ணாடியில் முகத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னா, இப்போ காலையில் தூங்கத்துலேருந்து ஏஞ்சி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்கவே இல்லைன்னா, அப்போ யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே உங்கள் நிஜத்தில் வந்துடும், உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ளே வந்துடும். சில பேர் சொல்கிறாங்க நீ அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க நான் அழகாக இருக்கேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு நீ அசிங்கமாக இருக்கு, மூஞ்செல்லாம் கறி இருக்குது, அப்போ நான் மூஞ்செல்லாம் கறி இருக்குது. என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதோ எல்லாமே ரியாலிட்டியை. அப்போது நல்லா கவனிங்க, ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி நான் பேசுகிறேன். உங்கள் கான்ஷியஸ்னஸில் இப்படி தான் என் முகம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா அது இன்ஃபர்மேஷனை ரெண்டாக பிரிக்குது பாருங்கள், எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சுடுது. அதே போல் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறது போல் இந்த லா ஆஃப் லிபர்ட்டின்னு சொல்லுவார். இந்த சட்ட எங்கே அது பாருங்கள், எங்கே போட்டிருக்கு, 25வது வசனத்தில் போட்டிருக்கு பாருங்களேன். He who looks into the perfect law of liberty. law of liberty என்ன? law of condemnation, ஆக்கினை தீர்ப்பின் பிரமாணம் என்ன? விடுதலையின் பிரமாணம். ரெண்டுமே ஒன்று தான்.
10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்தால் அது வந்து கெட்டதா நல்லதா? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தப்பு, நம்மலாம் கிருபையின் கீழே இருக்கிறோம். அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது தான் பிரச்சனை. நல்லா பாருங்கள், பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் டெத்து, இந்த பிரமாணத்தின் கட்டளைகள் வந்து பிரமாணங்கள் வந்து அது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வருது, மரணத்தை கொண்டு வருதுன்றது. ஆனால் ஜேம்ஸ் சொல்லும்போது அது நமக்கு விடுதலையை கொண்டு வருதுன்றது. இப்போ யார் இதில் போய் சொல்கிறா? 2 பேருமே கரெக்டாக தான் பேசுகிறாங்க. பவுல் வந்து வேறு ஆங்கிள்லேருந்து பேசுகிறாரு, ஜேம்ஸ் வந்து வேறு ஆங்கிள்லேருந்து பேசுகிறாரு. ஜேம்ஸ் பேசும்போது ஆவியிலே பிழைத்தவர்கள் பிரமாணத்தை பார்க்கும்போது அது அவர்களுடைய முகத்தை அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மாம்சத்தில் பார்க்கும்போது எப்படி பார்க்குதுன்னா அதுவும் முகத்தை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. இதெல்லாம் நீ இல்லைன்றது காட்டுது, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இதெல்லாம் நீன்றது காட்டுது. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து இட் டிமாண்ட்ஸ். பழைய ஏற்பாட்டில் வந்து இட் டிமாண்டட். புரியுதுங்களா? அது நம்மளை என்ன பண்ணுது, நமக்கு ஒரு டிமாண்டை வைக்குது. thou shalt not, இது பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், நீ வந்து சாபத்தை கீப் பண்ணணும், அப்புறம் வந்து பொய் சொல்லக்கூடாது, கவர்ச்சியஸ்னஸ், 10 கமாண்ட்மெண்ட் நமக்கு தெரியும். அது டிமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீ புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுது, இது டிஃபைன் பண்ணுது. இப்போது உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகம் வந்து எப்படி தெரியுது? ஓகே, இதுதான் என் முகன்றது தெரியுது கண்ணாடியில். அதே போல் தேவனுடைய வார்த்தை இதுதான் நீங்கன்றது காட்டுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அது உள்ளே போயிடுறீங்க இல்லைங்களா? இல்லைன்னா நீங்கள் வேறு யாரையோ குறித்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தப்போ சொன்னேன் இல்லைங்களா? இப்போ 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பு குறித்து படிக்கும்போது இதெல்லாம் நான் ஆக போகிறேன், இதெல்லாம் நான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட்டுக்கு என்ன சிக்னல் அனுப்புறீங்க? இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்புறீங்க. எதெல்லாம் நீங்கள் இல்லைன்றீங்களோ அதுதான் ரியாலிட்டி உங்களுக்கு. எது இப்போ என்ன, வாட் இஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அதான் ஹார்ட்டுக்கு ரியாலிட்டி. ஹார்ட்டில் வந்து டைம் ஜோன்ஸ் கிடையாது. இது நேற்று இன்னும் நாளைக்குன்னு மைண்டில் தான் டைமாக பிரிக்கிறோம். ஆனால் ஹார்ட்டில் நிஜத்தில் வந்து நான் இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் ஹார்ட்டுக்கு என்ன சிக்னல் அனுப்பியிருக்கிறோம்? இதெல்லாம் நான் இல்லை. நான் அன்பு குறித்து படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 கொரிந்தியர் 13வது அன்பு குறித்து படிக்கும்போது இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னா ஹார்ட் என்ன எடுத்துக்கும்? இதெல்லாம் நான் இதை ஆகணும் அப்படின்னு படிக்கும்போது இதெல்லாம் நான் இல்லை. அப்போ அதுதான் ஹார்ட்டில் நிஜமாக மாறிடும், இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு. அப்போ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ அந்த அன்பில் நடக்கவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ட்ரை பண்ணி தோற்றுருவோம். இதே மாதிரி தான் எல்லா வெற்றியும். நமக்கு பாவத்து மேலே வெற்றி காணணுமா? பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களா? இப்போது எனக்கு நிறைய சில பேர் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சகோதரர் கூட ஒரு கேரளா சகோதரர், அவர் டெய்லி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஃபோன் பண்ணுவார். பிரதர், நான் திருப்பி பாவத்தில் விழுந்துட்டேன், நான் வந்து இது பண்ணுறேன், நான் மன்னிப்பு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆனால் இதுலேருந்து விடுதலை. எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவரை அவேக்கன் பண்ணுறது தான் என்னோடய பிரச்சனை. அவர் அவேக்கன் பண்ணணும். அவர் இன்னும் தன்னை வந்து இந்த சாயலிலே அவரை அறிந்து கொண்டிருக்கிறார், மாம்சத்தின்படியே தன்னை அறிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆவியிலே அவரை அறிந்து கொள்ள இன்னும் அவர் வரல. ஆனால் மெதுவாக நான் அவரோட கொஞ்சமாக சரி இந்த வசனம் தியானம் பண்ணுங்கள், ரோமர் 6 என்ன சொல்கிறதுன்றது கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள், ரோமர் 7 என்ன சொல்கிறது கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். கொஞ்சமாக அவரை வந்து நான் என்ன பண்ணுறேன், அவேக்கன் பண்ண பார்க்குறேன். மெதுவாக நம்ம எல்லாருக்கும் அதே தான் பிரச்சனை. கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை அவேக்கன் பண்ணுறாரு, நம்மளை விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றாரு. நம்ம இன்னும் சத்தியத்துக்கு நிஜத்துக்கு நம்ம இன்னும் ஃபுல்லாக நம்ம அவேக்கன் ஆகலை. அப்போது இந்த மாதிரி வசனங்கள் பாருங்களேன். இங்கே ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரு, லா ஆஃப் லிபர்ட்டி. நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், ஒரு 10 கற்பனைகள் எடுத்து படிக்கிறீங்க, அது லா ஆஃப் டெத்தா, லா ஆஃப் லிபர்ட்டியா? அது மரணத்தை உங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ண போதா, இல்லை விடுதலையை உங்களுக்கு அது உங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ண போதா? நான் இதெல்லாம் ஆகணும் அப்படின்னா அது டெத்தை தான் மினிஸ்டர் பண்ணும். இதான் நான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லிபரேஷனை மினிஸ்டர் பண்ணும். புரியுதுங்களா? அதே தான், ரெண்டுமே மாறி கிடையாது. ஒன்று வந்து நீங்கள் ஸ்பிரிட் டச் பண்ணுறீங்க, இன்னொன்று வந்து நீங்கள் வெறும் வேர்டை மட்டும். வார்த்தையே கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும்னு பாருங்கள். அப்படி தான் நான் எழுதியிருக்கு. வார்த்தை நீங்கள் பார்க்குறீங்க, இன்னொன்று ஆவியை டச் பண்ணுறீங்க. அந்த ஆவி தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
தேவன் தான். அதான் அந்த கூடாரத்தை பற்றி பேசினேன். அல்டிமேட் ரியாலிட்டி என்ன ஆச்சுன்னா, தேவன் நம்ம இருதயத்தில் வந்து வாசம் செய்யணுன்றது தான் அவருடைய அல்டிமேட் ரியாலிட்டி. நல்லா பாருங்கள், இந்த ரெவலேஷனில் கூட அதான் போட்டிருக்கு. ரெவலேஷன் என்ன போட்டிருக்கு, 22வது அதிகாரம் கடைசியில் என்ன போட்டிருக்கு, ஒரு பட்டணம் வரும், அங்கே வந்து அது ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருக்கும், கோல்டு சில்வரு நிறைய டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நிறையா போட்டிருக்கோம். அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அங்கே வந்து தேவ கூடாரம் டேபர்நாக்கிள் கிடையாதுன்னு போட்டிருக்கோம். தேவனே அவர்களுக்கு மத்தியில் வாசம் செய்வார் அப்படின்னு போட்டிருக்கோம். அது எதை குறிக்குதுன்னா, புது நியூ ஹெவன், நியூ எர்த், நியூ ஜெருசலேம் எதை குறிக்குது அப்படின்னா, அவேக்கண்ட் ஸ்டேட்டை குறிக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இருதயத்தில் மாறி 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 அவர் வரும்போது அவரை போலவே இருப்போம். புரியுதுங்களா? அப்போ வந்து முழுமையாக மாறிடும். ரிடம்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போதைக்கு ஆவியில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆவியிலே மறுரூபமாகிட்டோம். ஆத்மாவில் மனம் மாறுவதனால நம்ம மறுரூபமாயிட்டு வரோம் இல்லைங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ நம்ம சோலில் நடந்துகிட்ருக்குது. அந்த பவர் வந்து நம்ம பாடியில் ஆப்ரேட் ஆகுது. புரியுதுங்களா? அதனால தான் ஹீலிங் நம்ம பார்க்குறோம். கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஹீலிங் நடக்குது, அப்படியே போயிட்டே வருது. ஆனால் அவர் வரும்போது நம்ம பாடியும் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். புரியுதுங்களா? அந்த ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த உடனே கடவுள் எனக்குள்ளே வாசம் செய்கிறான்றதுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம அவேக்கண்டாக இருப்போம். அதான் க்ளோரியஸ் ஸ்டேட், அதான் க்ளோரிஃபைட் ஸ்டேட். புரியுதுங்களா? அதான் நான் ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என் புக்கில் எழுதி வச்சேன், நோட் புக்கில் எழுதி வச்சேன். எப்படி எழுதி வச்சேன்னா, the resurrection of Jesus Christ is the unveiling of God inside man. புரியுதுங்களா? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து அந்த அந்த வெயில், அந்த திரையை நீக்குது. கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லா மனுஷனுமே கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆக்ஸ் அப்போஸ்தலர் எழுதின நிறுவத்தில் பவுல் சொல்கிறாரு, எல்லா மனுஷனுமே கடவுள், யாருமே கடவுள் விட்டு வெளியிடலன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு அறியாமல் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அறியாமல் இருக்கிறாங்க. எங்கே விட்டு, கடவுள் விட்டு யாருங்க எங்கே போக முடியும்? யாருமே எங்கேயுமே போக முடியாது கடவுள் விட்டு. அதான் in him we live, we move and we have our being அப்படின்னு. அவருக்குள்ளே நம்ம வாழ்கிறோம், மூச்சு விடுறோம், அவருக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம உலகமே அவருக்குள்ளே தான் இருக்குது. உலகம், அண்ட சராசர படைப்பு எல்லாமே கடவுளுக்குள்ளே தான் இருக்குது. கடவுள் விட்டு அவுட் சைட் காட்னு ஒரு பிக்சரே கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம அவேக்கண்டாக இருக்கோமா இல்லையா? அதான் கொஸ்டின். இப்போ அவேக்கண்டாக இருந்தோம்னா நம்ம அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். அதுக்கு நம்ம அறியாமல் இருந்தோம்னா நம்ம அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அப்போ நம்ம இண்டிபெண்ட் பாடியாக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், தனிப்பட்ட ஒரு நபராக ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அவரோடு ஹார்மனியாக இல்லை. இது நான் நிறைய இந்த மெசேஜ் நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாலேருந்தே பேசிட்டு வரேன். லிவிங் இன் ஹார்மனின்னு ஒரு சீரீஸே போட்டிருக்கேன் ஆங்கிலத்தில். நீங்கள் வேணால், அது இருக்குது யூடியூப்பில், ஆங்கிலத்தில் இருக்குது. லிவிங் இன் ஹார்மனி சீரீஸ். எப்படி வந்து எல்லாமே ஆர்டர் படைக்கும்போது அவர் ஹார்மனியாக படைத்தார். அவரோடு கூட ஒரு ஒப்புரவாதம், ஒரு சிங்க் ஆகுது. அந்த அவேர்னஸாக அவேக்கண்டாக இருக்கும்போது. ஆனால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஜீவன் நமக்குள்ளே கட்டான மாதிரி இருக்கும். நம்ம அவருக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் அவரோட கனெக்டடாக இல்லை. இங்கே தான் ஜேம்ஸ் சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறது, இதே பிரமாணங்களை, இதே வார்த்தையிலோ, இதே வசனங்களை நீங்கள் படிக்கும்போது அவரும் சொல்கிறாரு, நீ எப்படி பார்க்குற, இப்போ வந்து இது வந்து விடுதலையின் பிரமாணம்னு சொல்கிறாரு. விடுதலையின் பிரமாணம். ஏன் விடுதலையின் பிரமாணம் அப்படின்னா, இது வந்து இந்த பிரமாணங்களும் தேவனுடைய வார்த்தை நீ யார் என்பதை காட்டுது. நீ என்னவாக மாற வேண்டும் என்பதை காட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மாறுதலே வராது. அதே குண்டு சுட்டிக்குள்ளே தான் குதிரை ஓட்டின்னு கிடப்போம். அதே பிரச்சனை, அதே சண்டை, அதே மன்னிக்க முடியலனால அது யாராவது சொன்னால் எனக்கு ஹர்ட் ஆகிடுது. நல்லா பாருங்களேன், ஜீசஸ் இன்றைக்கி இன்னொரு பிரதர்கிட்ட கூட நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காரியத்துக்கு அவருக்கு சொன்னேன். அவருக்கு ஜீசஸ் பாருங்களேன், எல்லாரையும் நேசித்தார், எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தினார், எல்லாருக்கும் அவர் உதவி செய்தார். அவர்கிட்ட வந்தவங்க யாருக்கும் ஹீலிங் நடந்துச்சு, அக்செப்டன்ஸை ஏற்றுக்கொண்டார். விபச்சாரி ஒருத்தர் வரும்போது அவர் யாரையுமே அவர் வந்து நீ போ அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும், நானே ஒளின்னு சொன்னார்.
என்னை என்னை நம்புகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடப்பான்னு சொன்னார். புரியுதுங்களா? அது யோவான் 12வது அதிகாரத்தில் சொல்லுவார். என்னை நம்புகிறவன் இருளில் நடக்காமல் ஒளியில் நடக்கிறான்னு சொன்னார். அவர் தான் ஒளின்றது அவருக்கு தெரியும். ஒளியே வந்து இப்போ ஒருத்தன் உடைந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் உடைஞ்சி வரான், நீ போய் உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டுவான்னு சொல்ல மாட்டார் கடவுள். நீ அப்படியே வா, நீ என்னோட இருந்தால் தான் என்னோட இணைப்பில் தான் ஹீல் ஆக முடியும். நான் தான் உனக்கு ஹீலர். நீ போய் ஹீல் ஆகிட்டு வா, அப்புறம் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன்னு ஆண்டு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட டிஸ்கனெக்ட் ஆகிட்டாலே நம்ம ஹார்ட்டில் என்ன ஆயிடுச்சு, புரோக்கன்னஸ் வந்துருச்சு, உடைக்கப்பட்டது தன்மை வந்துருச்சு. அப்போது இயேசு சாமி பாருங்களேன், அவருடைய கான்ஃபிடென்ஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஜனங்க ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்லிக்கா அவர் ரொம்ப பயங்கரமாக எல்லாருக்கும் அப்படியே பயங்கர சந்தோஷமாக இல்லை, ஜனங்கள் என்னை வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடஞ்சும் போய், ஐயோ எல்லோரும் என்னை கை விட்டாங்கப்பா, எல்லாரும் என்னை விட்டாங்கப்பா, ஐயோ நான் தனியாகிறேன்னு அவர் அப்படியும் கொலாப்ஸ் ஆகலை. ஜனங்க அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அப்படியே மேலே போல, ஜனங்க அவர் உதவி தள்ளும்போது அப்படியே கீழே போல, ஐயோ நான் போயிட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவர் பிதா என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார்ன்றதுல உறுதியாக இருந்தார். அடையாளத்தில் அந்த ரியாலிட்டியில் அவர் உண்மையாக இருந்ததுனால அப்போ என்ன அது, அப்போது அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அப்போ தான் நம்ம ஹார்ட் வந்து ஹீலிங்கில் உள்ளே வருது. பாருங்களேன், அதான் கொலாசியர் 2:9வது அதிகாரம் 9வது வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறமா யுவர் கம்ப்ளீட் இன் ஹிம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவருக்குள் நீங்கள் முழுமையாக்கப்பட்டீர்கள். அப்போ கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நான் தான் அவரை இப்போ அந்த ஆலயம், அந்த அந்த கூடாரம், இப்போ நான் தான் அந்த கூடாரம், என்னுடைய உலகத்துக்கு நான் தான் அந்த கூடாரம். அப்போ எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப முக்கியம் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகிடும்னா, உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேலே போயிடும். யார் மேலே? உங்களுக்குள்ளே இருக்கும் வாசம் செய்யும். அப்போ நீங்கள் அவரை தரிசிப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளே அந்த நிஜங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் அதை தான் நிஜம் நம்பும்போது அது உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய ஆக்ஷனில் பிரதிபலிக்கும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுடைய பிஹேவியரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா நான் இன்னும் ஃபோக்கஸ் யார் மேலே வைக்கல, எனக்குள் வாசம் செய்யும் கிறிஸ்து மேலே நான் இன்னும் என்னுடைய கவனத்தை வைக்கல. அங்கே கவனம் தவறி போதோ அங்கே தான் வந்து நம்ம பிஹேவியர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதே பிரச்சனை, அதே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், அதே சண்டை, அதே வல்லமை இருக்காது நம்ம வாழ்க்கையில், மேற்கொள்வதற்கு வல்லமை இருக்காது. இப்போது கடைசி நாட்களில் ஆண்டவர் வந்து ஜோயல்ன்ற ப்ராஃபட் மூலமாக நமக்கு சொல்கிறாரு, தாவீதின் கூடாரத்தை நான் கட்டுவேன், மோசேவின் கூடாரத்தை இல்லாமல் தாவீதின் கூடாரத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி நமக்கு சொல்லியிருக்காரு. தாவீதின் கூடாரம் எதை குறிக்குது? தாவீதின் கூடாரம்ன்றது யார்? தாவீதின் கூடாரம் வந்து கிரைஸ்ட் குறிக்குது. தாவீதின் கூடாரம் யார், எதை குறிக்குதுன்னா கிரைஸ்ட் குறிக்குது. அல்டிமேட்டாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், பைபிளில் இருக்கிற எல்லா நிஜமும், கிறிஸ்துவை குறித்த எல்லா நிஜங்களும் உங்களுக்குள்ளே வந்துருச்சு நம்பும் போது தான் அது அல்டிமேட்டாக அது கம்ப்ளீஷன். அதான் அங்கே தான் அதோட அல்டிமேட் ரியாலிட்டி ஆஃப் ஆல் ட்ரூத், எல்லா சத்தியத்தோடைய அல்டிமேட் ரியாலிட்டி கிரைஸ்ட்டு. ஆனால் கிரைஸ்டுக்குள்ளே மட்டும் இல்லை, அது எனக்குள்ளேயும். அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. மோசேவின் கூடாரத்துக்குள்ளே போகணுன்னா எல்லாரும் போக முடியாது. மோசேவின் கூடாரத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூதனாக இருக்கணும், ரெண்டாவது அவன் தீட்டு இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு பல சட்டங்கள் இருக்குது. மோசேவின் கூடாரத்துக்குள்ளே போகணுன்னா பல தடைகள் இருக்குது. அதுக்குள்ளே இப்படி தான் போகணுன்னு சொல்லி பல திட்டங்கள், பல சட்டங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில். தாவீதின் கூடாரம் வந்து யார் வேணால் போகலாம் உள்ள. தாவீதின் கூடாரம் வந்து ரொம்ப, தாவீதின் கூடாரத்தில் வந்து 3 பகுதியெலாம் கிடையாது. ஏன்னா அவுட்டர் கோர்ட்டு, ஹோலி ஆஃப் ஹோலிஸ், ஹோலி பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் 3ஆக இருக்கும் மோசேவின் கூடாரம். தாவீதின் கூடாரம் வந்து ஒன்றுமே கிடையாது, வெறும் ஒரு ஆர்க் ஆஃப் த காவனன்ட், மேலே ஒரு டென்ட்டு, ஆர்க் ஆஃப் த காவனன்ட்டு, ஆர்க் ஆஃப் த அந்த உடன்படிக்கையின் பெட்டி, அது மேலே ஒரு டென்ட்டு போட்டார். யார் வேணால் உள்ளே போகலாம் அப்படின்னு ஆக்கிட்டார் தாவீது. ஏன்னா அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, இந்த சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் ஆண்டருக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை, அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் என் ஹார்ட்டு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டார் தாவீது. அதனால் என் உண்மையான ஹார்ட்டோடு நான் அவரோட போனால் என்னை ஏற்றுக்கொள்வார்.
நான் பாவம் பண்ணியிருந்தேன்னா நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு போனால் ஏற்றுக்கொள்வார். அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால அவர் ஒரு சூப்பர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் கடவுளோட. அதான் கடைசி நாட்களில் தாவீதின் கூடாரத்தை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்கிறார். இந்த தாவீது கூடாரம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆக்சுவலாக அல்டிமேட்டாக அந்த தாவீதின் கூடாரம் யாருன்னா நீங்களும் நானும் தான் தாவீதின் கூடாரம். நல்லா பாருங்கள், அவன் அந்த மலையிலையும் போய் நீ வர்ஷிப் பண்ண தேவையில்லை, இந்த மலையிலையும் போய் நீ வர்ஷிப் பண்ண தேவையில்லை. உன் இருதயத்தில் உண்மை ஆவியோட கூட உண்மையோட கூட நீ வந்து ஆவியோட கூட நிஜத்தோட கூட, அதான் அது கரெக்டான வார்த்தை, ரியாலிட்டி. ட்ரூத்னா ரியாலிட்டி. அந்த க்ரீக் வார்த்தை அதுக்கு பேர் வந்து அலத்தீசியா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரியாலிட்டி. கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாருன்ற ரியாலிட்டிக்குள்ள எப்போ நான் அவேக்கன் ஆகணும் அப்போ தான் பைபிள் வேலை செய்யும் நம்ம லைஃப்பில். அது வரைக்கும் பைபிள் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு புரியாத ஒரு புதிர் மாதிரி இருக்கும். அது மாறணும் ஆண்டவர், நான் அதை மாறணும் ஆண்டவர், நான் இப்படியா மாறணும் ஆண்டவர், அப்படியா மாறணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அந்த பழைய பாவத்தில் பழைய மனுஷனே இருப்போம். சிலுவையில் பாருங்கள், இங்கே தான் ஜேம்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு எழுதி வச்சுருக்காரு. ஆக்சுவலாக ஜேம்ஸ் வந்து இந்த ஃபுல் சாப்டரே ஜேம்ஸோட இந்த ஜேம்ஸ் புக் இருக்கு இல்லைங்களா, ஸ்காலர்ஸ் தியாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா ஜேம்ஸ் தான் மோஸ்ட் ப்ராக்டிக்கல் புக்குன்றாங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராவர்ப்ஸ் மாதிரி ஜேம்ஸ் வந்து ஒரு விஸ்டம் புக்கு. எப்படி கிறிஸ்டியானிட்டி வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணுன்னா ஜேம்ஸ் எழுதுறாரு அப்படின்றாங்க. அது ரொம்ப ரொம்ப கரெக்டான கன்க்ளூஷன். ஏன்னா ஜேம்ஸ் வந்து எப்படி காட்டுறாரு, ஜேம்ஸ் வந்து இட்ஸ் நாட் மின்சிங் வேர்ட்ஸ். அவர் வந்து வார்த்தையை இப்படி மழுப்பி கிளப்பி பேசல, கட்டு என்னது இந்த வெட்டு 1 துண்டு 2 அப்படின்றாங்களே அது மாதிரி கட்டுன்னு கரெக்டாக பேசுகிறாரு ஜேம்ஸு. நீ உன்னுடைய அடையாளத்தை நீ பார்க்கல, உன்னுடைய அடையாளத்தை நீ வேதத்தில் பார்க்கல, அந்த மிரரில் நீ பார்க்கலன்னா நீ செயல்படவே முடியாது. நான் மாறணும்னு சொல்லிட்டு இருப்ப, நீ மறந்துட்ட, முகத்தை முகத்தை மறந்துட்ட. அப்போ முதலாவது அதை உற்று பார்த்துன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அதாவது இங்கே அது 26 அது 25 பர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி அண்ட் கண்டினியூஸ் இன் இட். அதே அவன் கண்டினியூ பண்ணுறான். என்ன கண்டினியூ பண்ணுறான்? கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கிறான், அதை கண்டினியூ பண்ணுறான். கண்டினியூஸாக கண்ணாடியில் தொடர்ந்து அவன் தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ தான் அது நம்ம ஹார்ட்டில் அது ரியலாக மாறும். நான் சொன்னல, இப்போ வந்து ஒரு வசனம் படிக்கிறீங்க, இது நல்லா, இது என்ன சொல்லுதுன்றது பெரிய பிரச்சனை கிடையாது. அதில் நம்ம எல்லாம் டிபேட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் இப்படி இதுதான் அது மீனிங் சொல்லுறது, இதுதான் அதோட மீனிங், ஓகே, 2 குழுவாசனையும் சண்டை போட்டுக்கலாம், ஆர்கியூ பண்ணிக்கலாம். ஆனால் கொஸ்டின் எங்கே தெரியுமா, அது என்ன சொல்லுதுன்றது அர்த்தத்தோட என் லைஃப்பில் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, என் லைஃப்பில் ப்ராக்டிக்கலில் அது எப்படி வெளியே வருது, இங்கே தான் பிரச்சனை. நம்ம அந்த இடத்துக்கு வராத வரைக்கும் அந்த வசனத்துக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. இன்டலெக்சுவல் கிறிஸ்டியானிட்டியாக தான், வெறும் அறிவுபூர்வமான கிறிஸ்டியானிட்டி, நடைமுறை கிறிஸ்டியானிட்டி கிடையாது. ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி நமக்கு. இங்கே ஜேம்ஸ் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, தொடர்ந்து நீ பார்க்கும்போது அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமை தான் வெளியரங்கமாகும், வெளிச்சம், அது ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா அது பயங்கர பிரைட்டு. ஆவியின் மினிஸ்ட்ரி வந்து மச் மோர் க்ளோரியஸ்ன்றார் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில். ஆவியில் பண்ணுற மினிஸ்ட்ரி, மோசேயோட மினிஸ்ட்ரி, த லா வந்து ஒரு மகிமை இருந்துச்சு. அந்த மகிமை வந்து மோசையோட முகத்தில் வெளிப்பட்டது. ஆனால் ஆவியின் மகிமை வந்து அதை காட்டிலும் பயங்கர பிரைட்டுன்றார். அந்த பிரைட்னஸில் மோசையோட மகிமை மங்கி போயிடுச்சுட்டார். அதான் உண்மை. அப்புறம் அப்படியே 2 கொரிந்தியர் சாப்டர் 4க்கு வந்தீங்கன்னா 6வது வசனத்தில் அந்த மகிமை வந்து இயேசுவனுடைய முகத்தில் வெளிப்பட்டது அப்படின்வார். இயேசுவின் முகத்தில் வெளிப்பட்டுருவார். அப்படியே 7வது வசனம் வந்தீங்கன்னா அந்த பொக்கிஷம் மண்பாண்டமான உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குதுன்னு. புரியுதுங்களா? அப்போது இன்றைக்கி நிறைய பாட்டுக்கெலாம் கூட இருக்கு பாருங்களேன், அது எனக்கு புரியுது, அவங்க என்ன பாடுறாங்கன்றது புரியுது, அவங்க வாஞ்சை எனக்கு புரியுது. ஆனால் அவங்க ஃபோக்கஸ் தப்பாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அடே மோசே போல மகிமையை நான் காண வேண்டாண்டவரே. அடப்பாவுமே, என்னடா அது, மோசையை காட்டிலும் அதிகமான மகிமை உனக்குள்ளே இருக்குது. ஆண்டு சொல்கிறாரு, மோசையை காட்டிலும் சூப்பர் பிரைட்டான பல்பு உனக்குள்ளே வச்சுக்கிறேன்,
நீ மோசையோட பல்பு வந்து கேண்டில் லைட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஹாலஜன் லைட்டுன்றாங்களே, நம்ம ஹாலஜன் லைட்டு பயங்கர பிரைட்டாக இருக்கும், கண்ணு கூசும், பார்க்கவே முடியாது. அவ்வளோ பிரைட்டான லைட்டுக்கிட்ட வந்து சின்ன கேண்டில் லைட் எடுத்துன்னு போனால், மெழுகு கேண்டில் எடுத்துன்னு போனால் என்ன இருக்கும்? சூரியன்கிட்ட வந்து கேண்டில் எடுத்துன்னு போகிற மாதிரி அது. சூரியன் அவ்வளோ பிரகாசிக்குது. அவர் சொல்கிறாரு, அந்த மகிமை உனக்குள்ளே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்க இன்னும் உள்ளே பார்க்க கற்றுக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்டியானிட்டியே அஸ்லீப்பாக இருக்குது, தூக்கத்தில் இருக்கிறோம். என்ன தூக்கத்தில்? we are not awakened to Christ in me. கிறிஸ்து எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவுக்கு நம்ம இன்னும் வெளிப்பா ஆகலை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பவர் இல்லை. பவர் ஏன் இல்லை? இப்போது ஜீசஸ் வந்து எல்லா இடத்துலையும் பாருங்களேன் மிரக்கல் செய்கிறாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளும் அவர் மாதிரி மாறணும், ஏன்னா நம்மளும் அவர் மாதிரி செயல்படணும். ஆனால் ஜீசஸ் எப்படி அங்கே வந்தாருங்க? பயங்கரமாக என்னை வந்து அவர் பயங்கர ஹோலிங்க, அதனால தாங்க அப்படி இருந்தார்னு சொல்ல முடியுமா? கரெக்ட், அவர் ஹோலியாக இருந்தார். ஆனால் அந்த ஹோலினஸுக்கு பின்னால் என்ன ரீசன்? அந்த ஹோலினஸுக்கு பின்னால் ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, ஹீஸ் ஆல்வேஸ் அவேர். அவர் விழிப்புணர்ச்சியாக இருந்தார். எதுக்கு? பிதாவுடைய கனெக்ஷனோட அந்த 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 யூனியனில் விழிப்புணர்வு வந்தார். அந்த யூனியன் தான் அவருக்கு ஹோலினஸ் கொடுத்துச்சு. அந்த யூனியன் தான் எல்லா வல்லமையும் அவருக்கு கொடுத்துச்சு. நம்ம கடவுளோட சேரணும்னு நான் சொல்ல, கடவுளோட சேர அது ஆயிடுச்சு. அது அவர் என்னோடு சேர்ந்து விட்டார், அந்த ரியாலிட்டி ஏற்கனவே ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு நான் இன்னும் விழிப்பாகலை. புரியுதுங்களா? அப்போது ஜீசஸோட மைண்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை படிக்கும்போது, அவர் வார்த்தையை படிக்கும்போது அவரை பார்த்தாரு. அதான் நான் சொல்ல வரேன், அவரை பார்த்தார். இதான் இந்த ஆலயத்தை நீங்கள் இடிங்க, நான் இந்த ஆலயத்தை இடிங்க, நான் திருப்பி எழுப்பிடுவேன். அவரை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அந்த ஆலயத்துடைய அல்டிமேட் மீனிங்கை ரிவீல் பண்ணுறாரு. எப்போ அந்த ஆலயத்தை நீ பிடிச்சிட்டு கிடக்குறியே, அது இல்லைப்பா அதோட மீனிங்கு, அதோட அர்த்தமே நான் தான்றாரு. நான் தான் அதோட அர்த்தம். என்னை இடி, என்னை ரேஸ் பண்ணுவேன், 3 நாள் நான் எழுப்பிடுவேன்றார். ஆனால் அப்போ இயேசுவோட மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. பைபிளை படிக்கும்போது அவருடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்தாரு. இப்போ ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரு பாருங்க, இதே தான் ஜேம்ஸ் சொல்கிறாரு. நீ பைபிளை படிக்கும்போது உன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறியான்னு. நமக்கு அதே தெரியாது. ஐயோ நான்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான்லாம் ரொம்ப வேஸ்ட்டுங்க, வெறும் அவர் தாங்க நல்லவர்னா, நீ இன்னும் அவரும் நீயும் பிரிஞ்சிருக்கிறதாவே யோசிச்சுருக்கிறோம். நல்லா கவனிங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? நான்ன்றது யாரை குறித்து பேசுகிறீங்க? உங்களுடைய அடையாளம். உங்கள் அடையாளம் எதில் இருக்குது? உங்கள் அடையாளம் எதில் ரூட்டடாக இருக்குது? எதில் வேர் கொண்டு இருக்குது? நான் என்னோடய அடையாளம் சொல்லும்போது எதில் வேர் கொண்டு இருக்குது? என்னுடைய பிறப்பு, என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய ஜாதி, என்னுடைய எதெல்லாம் நான் யோசிக்கிறேன், என்னோடய ஊர் பேர், என்னுடைய பணம், இதான். அதெல்லாம் சிலுவையிலே எண்டுக்கு வந்துச்சு. எண்டுக்கு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நான் புதிய மனுஷனாகிட்டேன். அதுதான் என்னுடைய அடையாளம். இப்போ நான் பைபிளை படிக்கும்போது நான் அதை பார்க்குறேன்னா அதை பார்க்கும்போது தான் மறுரூபம். அதான் இம்பார்ட்டன்ட் கீ, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கீ ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மறுரூபம் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் திறவுகோல்னா, யாரை நீங்கள் பார்க்குறீங்க, எப்படியாக உங்களை பார்க்குறீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் வெற்றியே இருக்காது. எந்த பாவத்துக்கும் நம்மளால் ஒரு சீசனால தான் அது கொஞ்சம் அப்பா இந்த பாவத்துக்கு இப்போ பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் அது எப்போ அந்த பாம்பு தலையை தூக்குனே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அது எப்போ மாறும்? என் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் எப்போ வரும்? தேவராஜ்யமும் குடிப்பிலும் இல்லை, புசிப்பிலும் இல்லை. அது எதில் இருக்குதான்? நீதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பீஸ், சமாதானம், சந்தோஷம், ரைச்சியஸ்னஸ், பீஸ் அண்ட் ஜாய் இந்த ஹோலி ஸ்பிரிட் போட்டிருக்கு. அதெல்லாம் எப்போங்க வரும்? எப்போ வரும்னா, இந்த ரியாலிட்டிக்கு நான் அவைக்கன் ஆகும்போது. நான் என்ன பார்க்குறேன்? அந்த தேவன் கூடார நான் பைபிள் அந்த கூடாரத்தை பற்றி படிக்கும்போது யாரை பற்றி படிக்கிறேன்? என்னை பற்றி நான் படிக்கிறேன். அந்த தேவனே வாசம் செய்கிற கூடாரமாக நான் மாறிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன ஆகிடும்னா, அதே வார்த்தைகள் வந்து லிபர்ட்டியாக மாறிடும். அதே வார்த்தை வந்து என்ன போயிடும்? லிபர்ட்டி. இப்போ வந்து நான் அதான் இதுதான் நான் என் முகத்தை நான் முதல்ல பார்க்குற மாதிரி கண்ணாடியில், என் முகத்தை முதல்ல நான் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி, ஓ இப்படி தான் நான் இருக்கிறேன்னா, இதுதான் நானா? அப்போது இப்போ ஜேம்ஸ் சொல்கிறது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீ முகத்தை பார்த்துட்டு
மறக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ அதில் ஆட்டோமேட்டிக்காக செயல்படுவ. நீ முகத்தை பார்த்துட்டு அதில் மறக்காமல் இருந்துட்டேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ அதை செயல்படுவ. அதான் கான்ஷியஸ்னஸ். கிறிஸ்டியானிட்டி என்னன்னா, இட் இஸ் அவேக்கனிங் டு அ நியூ கான்ஷியஸ் ஸ்டேட். ஒரு தடவை ஒரு சபையில் என்னை கூப்பிட்டு இருந்தப்போ அவன் பேசும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஒரு வெள்ளை புடவை போட்டிருக்கீங்க, இல்லை வெள்ளை கவுன் போட்டிருக்கீங்க, இல்லை ஒயிட் சூட் போட்டிருக்கீங்க, பியூர் ஒயிட் சூட்டு அது போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா இடத்துலையும் உட்கார மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் உட்கார மாட்டீங்க. அது அழுக்காக இருக்கும் இந்த சீட்டு, அது கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிட்டு உட்காரும். அது ஏன் நீங்கள் கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிட்டு உட்காரிங்கன்னா, நீங்கள் உணர்ந்துருக்குறீங்க நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன்றது உணர்ந்துருக்கிறதுனால தான் அந்த பிஹேவியர். புரியுதுங்களா? நீங்கள் ஜீன்ஸ் போட்டு கிழிஞ்சு போன ஜீன்ஸ் போட்டுது, வாட்டை போட்ட சட்டை போட்டிருந்தீங்கன்னா, குப்பை மாதிரி சட்டை போட்டிருந்தீங்கன்னா எந்த குப்பையிலையும் உட்காந்துருவோம். ஏன்? அந்த கான்ஷியஸ்னஸ். அழுக்கு, என் சட்டையும் அழுக்கு, அதுவும் அழுக்கு. இப்போ நான் தான் கிரைஸ்ட்டுன்ற கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் தான் சீட்டுன்னு வச்சுக்கோங்க, சீட்டு தான் பாவனை உட்கார மாட்டீங்க. அப்போது கடவுள் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன், நம்மளை வந்து அந்த கான்ஷியஸ்னஸுக்கு அவேக்கன் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா? அந்த அவேக்கனிங் தான் உங்களுக்கு ஜெபத்துலேயும் வல்லமை கொடுக்கும், ஜெபத்துலேயும் தைரியத்தை கொடுக்கும், கொடுக்கும். இப்போது பைபிள் வந்து டிஸ்கவரி புக் மாதிரி. பைபிள் வந்து என்ன புக்கு? டிஸ்கவரி புக் மாதிரி. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம வயசானால் நம்ம எல்லாம் சோர்ந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம உலகம் சொல்லி கொடுத்துச்சு. நமக்கு வயசானால் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் பைபிளில் வயசானால் நீதிமான் முதிர் வயதிலையும் அவன் கனி கொடுப்பான், அவன் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவான் அப்படிலாம் இருக்கும்போது நான் அதெல்லாம் யோசிப்பேன். ஓகே, இதுதான் நம்ம ரியாலிட்டி. அது என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி, இதுதான் என்னோடய ரியாலிட்டி. நான் மறந்துடக்கூடாது. அது என் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் வைக்கும்போது அது என் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லா கவனிங்க. அது இது அனதர் இம்பார்ட்டன்ட் லா ஆஃப் த லைஃப், அனதர் இம்பார்ட்டன்ட் ஹார்ட் லா. இருதயத்தின்னா உங்கள் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் எது இருக்குதோ அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும். இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் என் ஒய்ஃப் சரியில்லை, என் ஹஸ்பண்ட் சரியில்லை, அவர் மாறணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் அவர் வந்து அவர் இன்னும் வேஸ்ட்டு, இல்லை அந்த அம்மா என் ஒய்ஃப் வேஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த இமேஜ் தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது. இப்போ எனக்கும் என் ஒய்ஃப்க்குலாம் வச்சுக்கோங்களேன், என் மனைவி சரியில்லை, அவள் எப்போ பார்த்தாலும் இது பண்ணுறா அது பண்ணுறா, எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் எப்போவுமே அப்படியே பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து என்கிட்ட வரும்போது, என் ஒய்ஃப் நானும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது அந்த இமேஜ் தான் அவள் பிஹேவ் பண்ணுவாள் என்கிட்ட. ஏன்னா அதான் என்னுடைய ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆனால் நான் அவளை கிறிஸ்துவுக்குள்ளே பார்த்து அவள் அப்படி இல்லை இப்படின்னு நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவளை பார்க்க ஆரம்பித்தேன்னா அந்த இமேஜுக்கு மாதிரி அவள் மாறிடுவாள். புரியுதுங்களா? இது வந்து எல்லா ஹியூமன் பீயிங்குக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன். இது ஆக்சுவலாக இது ஒரு பயங்கரமான சத்தியம் இது. அப்போது உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் ஒய்ஃபு பிரச்சனை இருக்குது, அவங்க சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள ஹார்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடணும். உங்களுடைய அடையாளத்துக்குள்ளே அவங்கள சேர்த்துடக்கூடாது. உங்களுக்கு தெரியணும், இதுதான் நான், அதான் அவர், இதுதான் நான், அதான் என் ஒய்ஃபு. உங்கள் ஹார்ட் ஆண்டவரோடு நான் ஒன்றா இருக்கிறேன் போது நோபடி எல்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. எவ்ரிபடி, எல்லாருமே அவங்கவுங்க அடையாளத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ஹார்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க அவங்க. ரெண்டாவது, அவங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு வெளிச்சம் என்னது? கிறிஸ்து தான். என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒளி யார்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்கு அவங்க அவேக்கன் ஆகணும். அந்த கிறிஸ்துவ நாவி அவருக்குள்ளே வரணும். அன்பிலிவராக இருந்தால் வந்துட்டால் அதுக்கு அவங்க அவேக்கன் ஆகணும். அதுக்கு அவங்க அவேக்கன் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவன் பார்த்து அதை நீங்கள் கால் பண்ணலாம், அதை நீங்கள் கூப்பிடலாம். ஏன்னா அவங்கள நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கும்போது, ஆண்டவரே அவங்க உம்மது பிரசன்னம் அவங்களுக்குள்ளே இருக்குது, அதுக்கு அவங்க விழிப்பில்லாமல் இருக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறாங்க, இதனால தான் இப்படி என்னை கெடுத்து பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க.
அதுக்கு அவங்க வெளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அப்படி ஜெபம் ஆரம்பிச்சுக்கோங்களேன், அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கம்பேஷன் வந்துடும். அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பரிதாபம் வந்துடும். அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான் பாரு, என்ன இப்படி, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் கிறிஸ்துவனுடைய சிந்தனை கிடையாது. அதெல்லாம் மாம்சத்தின் சிந்தனை. பிசாசு எம்பவர்ட் பை த டெவில். இப்போ பிசாசினால் பலப்படுத்தப்படுகிற சிந்தனைகள் அதெல்லாம் என்ன. யூஆர் இன்டர்பிரட்டிங் லைஃப், இன்டர்பிரட்டிங் அதர்ஸ் பிஹேவியர் த்ரூ யூ. உங்கள் ஃபில்டர், நான் என்னுடைய சுயத்தின் ஃபில்டர் மூலமாக நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, என்னை கண்டுக்கல தெரியுமா, சபைக்கு நான் குட் மார்னிங் சொன்னேன்னு குட் மார்னிங் சொல்லலை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே ஹார்ட் அஃபென்ஸ் உடஞ்சிடும். ஆனால் நான் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருப்பா, அவர் எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்கன்னா, அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க உங்கள் ஹார்ட்லேருந்து. அப்போது இதுதான் ஃப்ரீடம், தான் லிபர்ட்டி. அதனால அதுக்கு பேர் லா ஆஃப் லிபர்ட்டின்றார் ஆண்டவர். விடுதலையின் பிரமாணம்ன்றார் ஜேம்ஸ். என்ன விடுதலை பண்ணுதுப்பா, ஒன்றை மாம்சத்துலேருந்து ஒன்றை விடுதலை பண்ணுது, ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒன்று எடுத்து செல்லுது. ஆவிக்குரிய காரியம் தான் நிஜம், ஆவி தான் நிஜம். மாம்சம் ஒரு இலூஷன் தான் ஆக்சுவலாக. ஏன்னா மாம்சத்தின் காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆவியின் காரியங்களும் மாறாத காரியங்கள். ஏன்னா கடவுள் மாறாதவர். அவருடைய நிஜத்தில் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அதுதான் நமக்கு ரியாலிட்டியாக மாறும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களை லிபரேட் பண்ணுது, உங்களை விடுவிக்குது. எதுலேருந்து விடுவிக்குது? பாவத்திலேருந்து மட்டும் விடுவிக்கல, அடுத்தவங்களுடைய அடையாளத்திலேருந்து உங்களை விடுவிக்குது. ஏன்னா நீங்களே தேவனுடைய தங்கும் ஆலயமாய் மாறிட்டீங்க. புரியுதுங்களா? இப்போ அதுக்கு நீங்கள் அவைக்கணும் ஆகணும், அவ்வளோதான். நீங்கள் போய் எப்படியாவது தேவன் உங்களுக்குள்ளே வரணுன்றதுக்காக எப்படியாவது எதாவது பண்ணணும்னு சொல்லி அவர் எதுவும் சொல்லலை. மேலே போய் மொட்டையை போடணும், 1000 படி ஏறணும் சொல்லியிருந்தால் நம்மலாம் அதை கூட ஓடி போய் பண்ணிகிட்ருப்போம். அவர் அதெல்லாம் சொல்ல, இது நம்புப்பான்றார், இதுதான் நீன்றது விசுவாசின்றார், இதான் உன் கண்ணாடியில் முகத்தை பாருன்றார். கண்ணாடியில் போய் பாரு, நான் எப்படி இருக்க ஆண்டவரே, கண்ணாடியில் போய் பாரு அப்படின்றார். கண்ணாடியில் பார்த்தா அது என்ன, எதை குறிக்குது? இயேசுவை பிரதிபலிக்குது, எனக்குள்ளே கிரைஸ்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ நான் அந்த கான்ஷியஸ்னஸாக இருக்கும்போது, எப்படி இந்த வெள்ளை சட்டை போட்டது நான் எப்படி அந்த கான்ஷியஸ் இருக்கும்போது நான் எப்படி அழுக்கு சீட்டில் உட்கார்லையோ, கிரைஸ்ட் கான்ஷியஸ் இருக்கும்போது பவர் வரும். அந்த பவருக்கு பேர் தான் கிருபை. கிரேஸ் இஸ் த எம்பவர்மெண்ட் ஆஃப் காட். கிருபை தான் தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே வேலை செய்யுது. எப்போ? என்னுடைய கான்ஷியஸ்னஸ் மாறும்போது. அது ரொம்ப பவர்ஃபுல் பாயிண்ட்டுங்க. அது நீங்கள் யோசித்து பார்த்தா அதோடைய வல்லமை என்ன தெரியும். அதான் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது சின் கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சுன்றார். அவங்களுக்கு பாவ உணர்வு இருந்துச்சு. எபிரேயர் ஹீப்ரூஸ் 10 படிச்சு பாருங்களேன். அதனால் எவ்வளோ தான் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அவர்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை இல்லை. பாவம் வெறும் மூடப்பட்டதாக இருந்துச்சு, மன்னிக்கப்பட்டதாக இருந்துச்சு. பாவத்தின் விடுதலை இல்லை. பாவம் ஸ்டில் ஹேட் டொமினியன் ஆன் தம். ஏன்? கான்ஷியஸ் ஸ்டேட்டு தான் மாறுது. கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் வருவானா அவன் கான்ஷியஸ் மாறிடுச்சு. இப்போ அவன் கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ், கிறிஸ்துவின் கான்ஷியஸ்னஸ்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய உணர்வுக்குள்ளே வந்துட்டோம்னா பாவம் உங்களுக்கு இப்போது உங்கள் மேலே மேற்கொள்ளாது. பாவம் உங்கள் மேலே மேற்கொள்ளாது. இப்படி தான் கிரைஸ்ட் நம்மளை டெலிவர் பண்ணுறாரு பாவத்திலேருந்து. இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாது, நீ பாவம் செய்யாமல் இருந்தால் ஹெவனுக்கு வந்துடுவேன். இதெல்லாம் பைபிளில் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்மளாக விட்ட புருடா, அதெல்லாம் நம்மளாக போட்ட கட்டுக்கதைகள். அதெல்லாம் நீ பாவம் செய்யாமல் இருந்தால் ஹெவனுக்கு வந்துடுவேன், பாவம் செய்தால் ஹெவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சொல்கிறவங்களே அவங்க ஹார்ட்டில் ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க பாவத்துக்கு. சில பேர் நகை போட்டுருந்தால் பாவண்டவங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போடாமல் வேறு கலர் போட்டிருந்தா பாவண்டவங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அவங்க டெஃபினேஷன் படி நீ பாவி இல்லைன்னா அதுதான் அவங்களுக்கு ரைட்டுன்னு. அது கிடையாது. அந்த அந்த அதெல்லாம் மேட், ஒரு பைத்தியக்கார மூட நம்பிக்கைகள். கிரைஸ்டோட கான்ஷியஸ்னஸ்க்கு நம்மளை ஆண்டர் அவேக்கன் பண்ணுறார், நம்மளை விழிப்புணர்ச்சி கொண்டு வர்றார் பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாரத்தில் கூட இல்லை, ஒரு எக்ஸசைஸ் கூட வரேன். ஏதாவது ஒரு பேசேஜ் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 23 எடுத்துக்கோங்க, சங்கீதம் 93 எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாசிங்க, ஏதாவது 1-2 தடவை வாசிங்க. ஏதாவது ஒரு சங்கீதம் 128, இல்லைன்னா புதிய ஏற்பாட்டு வந்தீங்கன்னா கொலாசியன்ஸ் 1ஆவது அதிகாரம், எஃபிஷியன்ஸ் 2ஆவது அதிகாரம், இது மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு பேசேஜ் எடுத்துகிட்டு
அதை படிங்க, 1 தடவை படிங்க, 2 தடவை படிங்க, என்ன சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் ஓகே, வெரி குட். கண்ணை மூடிடுங்க. அடுத்தது கண்ணை மூட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருங்க. குவாய்ட்னஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நீங்கள் குவாய்ட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கணும். இது கிறிஸ்டியானிட்டியில் நமக்கு சொல்லியே கொடுத்தது கிடையாது. லபோதிபோன்னு ஆண்டவர் கற்றணும், அதெல்லாம் கற்றவே தேவையில்லை. ஜீசஸ் சொல்கிற பாருங்களேன், நீ ஜெபிக்கும் போது ஃபஸ்ட்டு உன் கிளாஸெட்டுக்குள்ளே போய் கதவை மூடுன்றார். அதான் அது குவாய்ட்னஸ். ஃபஸ்ட்டு போய் மைண்ட் எங்கெங்கேயோ ஓடும் பாருங்க. பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா மைண்ட் அங்கெங்கே ஓடும் பாருங்க. ஃபஸ்ட்டு போய் அமைதியாக இரு. குவாய்ட்னஸை கற்றுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஹெல்ப்பு, குவாய்ட்னஸ் 3 நிமிஷம் நான் அமைதியாக இருக்க போகிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பாட்டை போட்டு விட்ருங்க. ஒரு பாட்டோட லென்த் வந்து ஆவரேஜாக 3 நிமிஷம் 4 நிமிஷம். அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நான் அமைதியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கை கட்டி அமைதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்க கற்றுக்கும். நான்லாம் 45 மினிட்ஸ் to 1 hour அமைதியாக இருப்பேன். அதை கண்ணை மூட்டு அமைதியாக இருப்பேன். அவ்வளோதான். மைண்ட் எங்கேயோ மைண்ட் இங்கே போகும், அங்கே போகும், அங்கே குதிக்கும், இங்கே குதிக்கும், என்னென்னவோ பண்ணும் மைண்டு. அது கொஞ்ச நாள் கழித்து அதுவும் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிச்சிடும். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மைண்ட் அங்கே குதிச்சுனே இருக்கும். இன்ஃபர்மேஷனை கம்மி பண்ண மைண்டு கொஞ்சம் சைலண்ட் ஆகினே வரும். புரியுதுங்களா? ஆனால் பழைய ஹிஸ்ட்ரிக்கு போய் பழசெல்லாம் எத்தனையாக வச்சுன்னு இருக்கும். இதையோ மைண்ட் ஏதோ மசாலா மாதிரி குக் பண்ணினே இருக்கும், சமைச்சினே இருக்கும். அதுவும் மைண்ட் ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு 100% அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் ஒரு பாட்டு, 2 நிமிஷம் தெரில ஆயிடுச்சான்னு டைம் பார்க்குறது பதிலாக ஒரு பாட்டை போட்டு விட்டிங்கன்னா அந்த பாட்டு அட்லீஸ்ட் 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் ஓடும். இங்கிலீஷ் பாட்டுனா 4 நிமிஷம் ஓடும், தமிழ் பாட்டுனா 2.5-3 நிமிஷம் ஓடும். அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அட்லீஸ்ட் அமைதியாக இருங்க. அப்போ அட்லீஸ்ட் 3 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அது நீங்கள் படித்த பேசேஜ் இருக்குல்ல, அந்த பேசேஜ் எடுத்துகிட்டு இந்த பேசேஜ் என் வாழ்க்கையில் உண்மையாக இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணணும். கற்பனையில் பார்க்கணும், உங்களுடைய மனக்கண்களிலே பார்க்கணும். அது சொன்னால் நல்லா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகுது. மனக்கண்களிலே பார்க்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, கற்பனை பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். இமேஜின் பண்ண சொல்கிறேன். அது நீங்கள் பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டீங்க. இந்த சத்தியம் உண்மையாக இருக்குது. இப்போ வந்து கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்றத ஓகே, இது உண்மை, அதான் நிஜம், அதான் காட்ஸ் ரியாலிட்டி. அது இன்ஃபர்மேஷன் தான், அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, அது உங்களுக்குள்ளே நிஜமாக மாறப்போதா இல்லையான்றது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதை எடுத்து நான் எனக்குள்ளே பார்க்குறேன். அதான் ஜேம்ஸ் சொல்கிறாரு, அதை உற்று பார்த்துன்னும் போது அதை நீங்கள் கன்சியூம் பண்ண சொல்கிறார். அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே போயிடணுன்றார். கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு மறந்துடாதீங்கன்றாரு. அதுமாதிரி இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்ன்றதை மறந்துடாதீங்கன்றார். அது உங்களுடைய வெறும் இன்ஃபர்மேஷன் தான். அதை வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை. அது எப்போ அது லைஃபாக மாறுதுன்னா, சரி இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னுங்கிறாரு, இந்த வசனம் இருக்குது, இதனால் இது என் வாழ்க்கையில் இப்போ நிஜமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணுங்களேன். அப்படின்னா நான் பணம் கஷ்டப்படுவேனா? இல்லை, எனக்கு பண கஷ்டம் இருக்காது. அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, அந்த பிரச்சனை இருக்குமா? இருக்காது. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன இமேஜ் பார்த்தீங்களே அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஃபஸ்ட்டு இருதயத்தில் அறிக்கை செய்யுங்க, வாயில் அறிக்கை செய்யுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே பண கஷ்டம் எனக்கு இருக்காது, நீங்கள் என்னுடைய மேய்ப்பாக இருக்கிற நான் பார்த்துட்டேன். என் இமேஜில் என்ன பார்த்தேன், நான் பண கஷ்டத்துக்கு பட்டதில்லை. நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், பண கஷ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நான் எல்லாரையும் மன்னிக்கிற பலன் எனக்குள்ளே இருக்குது. இல்லைனா யாராவது என்னை தொலை பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்கள விட்டு போகிற, அவங்கள அப்படியே விட்டுட்டு நான் அவங்க வந்து நான் அடிமையாக இல்லை அவங்களுக்கு. உங்களை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகிடுது, இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வந்து கிறிஸ்துவாக மாறி விட்டார். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ உங்கள் ஹார்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உங்கள் இமேஜை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது ஆக்ஷனில் அது வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். ஆனால் இந்த எக்ஸசைஸ்க்கு ரூட் என்ன தெரியுமா, அமைதியாக இருக்க கற்றுக்குறது, சைலண்ட்டாக இருக்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக இருக்கணும். தியானம் பண்ணுறதுக்கு முன்னால் சைலண்ட்டாக இருக்கு. 1 மணி நேரம் இருக்கணும்னு சொல்லலை நான். 2 நிமிஷத்தில் ஆரம்பித்தா போதும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆரம்பித்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அது இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. அதில் இருக்கிற பவர் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு அது இப்படி தான் நம்ம மறுரூபம் ஆக முடியும். டக்குன்னு வந்தாருங்க, அப்படியே கையை வச்சாருங்க, அப்படியே மேலெலாம் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சுங்க, அது கிடச்சிதுன்னா சூப்பருங்க, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா. ஆனால் அது கூட மறுரூபம் ஆக்காது. சும்மா ஒரு கிளிப்பு தான் கொடுக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும், ஒரு 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 என்னது ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குமே தவிர
தியானம் பண்ணால் தான் மறுரூபம் ஆகும். எக்ஸாம்பிள் எவ்வளவோ கொடுக்கலாம். ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து கேலப் அண்ட் ஜோஷுவா. எத்தனையோ மிரக்கல்ஸ் அப்படியே பார்க்குறாங்க. அவ்வளவும் பார்த்துட்டு நான் ஈஜிப்டுக்கு போகிறேன்னு எல்லாரும் சொல்கிறான். எல்லாம் என்ன சொல்கிறான், நான் எகிப்துக்கு போகிறேன்றான். எல்லா மிரக்கல்ஸையும் பார்த்துட்டு மண்ணா பார்த்தாங்க, காடை வந்து வந்துச்சு, செங்கடல் ரெண்டாக பிறந்துச்சு, தண்ணி பாறையிலேருந்து வருது, என்னவோ நடக்குது அங்கே மிரக்கல். அத்தனையும் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டான் பாருங்க, நான் திரும்பி போகிறேன்ட்டான். எனக்கு பாறை கொடுக்குற கூழாச்சு கூழ் கிடைக்குதுன்ட்டான். பாறை கொடுக்குற கூழ் எனக்கு அட்லீஸ்ட் ப்ரொவிஷன் ரெகுலராக கூழ் கிடைக்குது, இங்கே எனக்கு என்ன கிடைக்குமோ ஒன்றுமே அவன் பாருங்கள். ஆனால் 2 பேர் மட்டும் தியானம் பண்ணாங்க, இருதயத்தில் வச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இருதயத்தில் இருக்கிறத பேசுனாங்கன்னு போட்டிருக்கு. அந்த 2 பேர் தான் தேவனுடைய ரியாலிட்டிக்குள்ளே ப்ரிவேல் பண்ண முடிஞ்சாங்க. இது ஹெவனுக்கு போகிறீங்களா ஹெல்லுக்கு போகிறீங்களா கொஸ்டின் இல்லைங்க. நம்ம கிறிஸ்டியானிட்டியை வெறும் ஹெவன் அண்ட் ஹெல்லாக பிரித்து வச்சிட்டோம். ஹெவனுக்கு போகிறதுக்கு நான் எப்படியாவது எஸ்கேப்பா, ஹெல்லிருந்து எஸ்கேப்பா எப்படியா ஹெவனுக்கு போயிடணுப்பா. அதுக்காக நிறைய பேர் கிறிஸ்டினாக இருக்காங்க. அது அவங்க இன்னும் மறுரூபமே ஆகலை. அவங்க இன்னும் பானகேனே ஆகலை. பானகேன் என்ன சொல்கிறாரு, ஏசு சொல்கிறாருங்களா, அன்லெஸ் யூ ஆர் born again you will not see the kingdomன்றார். இந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரவேசிக்க முடியாது அப்படின்ட்டார். இதுதான் மறுபடியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படி சிலுவைக்கு முன்னால் இப்படி இருந்தோம், நம்மளோட அடையாளம். சிலுவைக்கு பின்னால் கிறிஸ்துவின் அடையாளம். அதில் தான் முதிர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம், அதில் தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அது வளர்கிறதுக்கு தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கிறேன். அப்போது இந்த மாதிரி வசனத்தை எடுத்து நம்ம யோசித்து அதில் உட்காரும்போது நீங்கள் மிரக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப கேஷுவலாக பார்ப்பீங்க. மிரக்கல்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது ஆக்சுவலாக. ப்ரொவிஷன் எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுக்கும் போது வரும் ப்ரொவிஷன். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் இமேஜை. ஐயோ இந்த பிரச்சனை வருது, நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், அதுக்கு ஒரு உதவி வரும். இல்லை இப்படி இது இப்படி நடக்குது, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு உதவி வரும். ஆண்டவர் பாருங்கள், உங்களை சுற்றி அது வந்துனே இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. ஏன், எந்த இமேஜை நீங்கள் பார்த்துட்டிங்களோ அந்த இமேஜ் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸே அலைன் ஆகும். இதுதான் பயங்கரமான சீக்ரெட். இது நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், புரியுதுங்களா? இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டான பேசேஜ் எது இருக்குதோ ஏதாவது எடுத்துக்கோங்க. ரோமர் 6 எடுத்துக்கோங்க, 7 எடுத்துக்கோங்க, ஏதாவது எடுத்துன்னு இது என் வாழ்க்கையில் உண்மையாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணப்பார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சின்ன பேசேஜ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு டாக்டரல் ட்ரூத்ஸ் எல்லாம் ரியாலிட்டி ஆகும். சர்க்கம்சிஷன், குரூசிஃபிக்ஷன், இதெல்லாம் வந்து பயங்கரமாக உங்களுக்கு லைஃப்பில் வந்து பலனை கொண்டு வரும். ஏமேன். ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். பரிசுத்த தேவனை நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட இந்த சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நிஜமாய் மாறுவதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் யார் என்பதை உமது வார்த்தைகளை தொடர்ந்து கண்டுகொண்டு அந்த வழியிலே நாங்கள் மாறுவதற்கு எங்கள் கவனத்தை அதன் மேலே செலுத்த கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.